எல்லாரும் கிண்டல் செய்கிறாங்க. முதல்ல 234 பேர் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்களா, உங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தூரம் கிண்டல் செய்தாங்க. இப்போ விஜய்க்கு வைக்கக்கூடிய அதே விமர்சனம் ஏற்கனவே போன பேட்டியிலே சொல்லியிருக்கேன். அவங்க இதில் 234 பேர் இருக்காங்க, ஆற்றலாக அதை செயல்படுறதுக்கு ஆள் இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. 21 அண்ணன் சீமான் வந்துட்டு திருவொற்றியூரில் போட்டி போடுறாரு. அவருக்கு எதிராக வந்துட்டு 2 கட்சிகளுமே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பணங்க கொடுத்தாங்க. அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்ட சர்வேல அண்ணன் சீமான் அவர்கள் முந்தி நிற்கிறார் அப்படிங்கிற நிலைமை வரும்போது மீண்டும் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. வெளிப்படையா அது எல்லாமே நடந்து தேர்தல் கமிஷனுக்கு தெரியாமலோ எல்லாருமே புதுமுக வேட்பாளர்கள், எல்லாரும் இளைஞர்களாக படித்தவர்களாக எல்லோரும் நிற்கும்போது மக்கள் இவர்களை தேர்ந்தெடுப்பார்கள், இவர்களுக்காக வாக்களிப்பார்கள்னு நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு 8.2% வாக்கை கொடுத்தார். அது குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதலாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக அந்த காணொலிகளை வெட்டி அதை துண்டு துண்டாக மாற்றி அதை கோர்த்து கொண்டு போவார். தொடர்ந்து பயணத்தில் இருந்து அவ்வளவு தூரம் மேடைகளில் பேசிட்டு வெளில வரும்போது நீங்க அவர்கிட்ட மைக்கு நீட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அதை ஒரு வீடியோவை எடுத்து அதை ஸ்லோ டவுன் பண்ணி பாருங்க குடிபோதையில வளர்றாரு, ஒரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி அவரை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாக்க மகளிர் ஓட்டு எதுவும் வந்து சேராது அப்படிங்கிறது போல அதை ஒரு ப்ரொபகண்டாவா பண்ணி அவர்களுக்கு காசு கொடுத்து இங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உடை வாங்கி கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு அவரை பின்னாடியில இருந்து புஷ் பண்ணி ஒவ்வொரு தேர்தல் நெருங்கும் போது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு காலம் முடிஞ்சிருக்கு. இந்த 15 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சியும் சரி, சீமான் அவர்களும் சரி, கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டர்களும் என்ன மாதிரியான சிக்கல்களை கடந்து இன்னைக்கு 8% மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க? நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல வந்துட்டு நிறைய பேர் முன் வச்ச கருத்துங்கிறது வந்துட்டு இங்கே தமிழ் தேசியங்கிறது வெறும் ஒரு அரங்கத்துக்குள்ள பேசப்பட்ட ஒரு கான்செப்ட். அதை எடுத்துக்கொண்டு ஒரு கட்சியால் இங்கெல்லாம் வளர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு என்ன சொல்றது முன்முடிவோடு இருந்தார். என்ன முன்முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறத முதல் தேர்தலிலேயே அறிவிச்சார். அப்படி அறிவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிண்டல் செய்தாங்க. முதல்ல 234 பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்களா, உங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தூரம் கிண்டல் செய்தாங்க. இப்போ விஜய்க்கு வைக்கக்கூடிய அதே விமர்சனம் இல்ல, அவர்களுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே போன பேட்டியிலே சொல்லியிருக்கேன். அவங்க 234 பேர் இருக்காங்க, அது ஆற்றலா அதை செயல்படுறதுக்கு ஆள் இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. அதுதான் நம்ம சொல்றோம். நமக்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கிறது கட்சியிலேயே ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை உள்ள வச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த சவால்களை எல்லாம் தாண்டி 234 தொகுதிகள்லையும் வந்துட்டு வேட்பாளர்களை நிறுத்தி அதற்கு பரிந்துரைக்குண்டான நபர்களை போட்டு வேட்பாளர்களை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களாக கொண்டு வந்து நீங்கள் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு கட்சியினுடைய நபராக பிரதிநிதியாக கொண்டு வர்றதுக்கு இல்லையா. அதில் வேட்பாளர் நிறுத்துறதுக்கே பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்தணும்னா அவர் அந்த தொகுதியை சார்ந்தவராக இருக்கணும். அந்த தொகுதியில் இல்லாத ஒரு நபரை நீங்கள் நிறுத்துறீங்கன்னாக்கா அதற்கு வந்துட்டு 15 பேர் கொண்ட நபர்கள் வந்துட்டு அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் கையெழுத்திட்டு இவரை நாங்கள் வந்துட்டு வேட்பாளராக கொண்டு போகிறோங்கிறது இருக்கணும். இது எல்லாமே இருக்க ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு இது எல்லாமே தேவை இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும், இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மீட் பண்ணி நாம் தமிழ் கட்சி முதல் தேர்தலை மேற்கொண்டது. அப்போது இருந்த ஒரு காலகட்டங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, இந்த பக்கம் அண்ணா தொடங்கப்பட்ட கட்சி, அதனுடைய மூத்த தலைவர்களாக இந்த சைடு வந்துட்டு கருணாநிதி இருக்கிறார், அந்த சைடு வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போட்டியாக அவர்களுக்கு இடையில் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ மூன்றாவது சக்தியாக உங்களாலெல்லாம் வெளியில் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. அதற்கேற்றாற்போல் அந்த தேர்தல்கள் எல்லாம் வந்துட்டு நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை இது பண்ணுச்சு. 1.1% அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விடையெல்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக வந்துட்டு பார்க்கப்பட்டது. நாங்கள் குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு 4-5% முதல் தேர்தலில் எடுப்போம் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருந்தோம். 1.1%ங்கிறது மிக குறைவான சதவீதமாக எங்களாலேயே பார்க்கப்பட்டது, கட்சியினராலேயே பார்க்கப்பட்டது. அப்படி இருந்தபோது எல்லாரும் முன் வச்ச அடுத்த கட்ட பார்வை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அரசியலுக்கு இது வந்துட்டு எடுபடலை, இவர்களுடைய பார்வைங்கிறது தேர்தல் அரசியலுக்கு எடுபடலை, ஒரு சதவீதத்தில் தோத்துட்டாங்க, இனிமேல் அடுத்ததில் வந்துட்டு அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கட்சியை கலைச்சிட்டு போயிடணும், இல்லைன்னா இன்னொரு கட்சியில் கூட்டணி போய் சேர்ந்து 1 சீட்டோ 2 சீட்டோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் முன் வச்ச கருத்து.
ஆனால் நாம் தமிழ் கட்சி மீண்டும் அந்த சோதனைகளை எப்படி அவங்க வந்துட்டு எதிர்கொண்டாங்க அப்படின்னா, இல்லை மீண்டும் நாம் தனித்தே போட்டியிடுவோம். எங்களுடைய கருத்தியல் என்பது இந்த மக்களுக்கானது, இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் எங்களுடைய கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல தோற்றிருக்கலாமே தவிர, மக்கள் வந்துட்டு இன்னும் தோற்கலை, அவர்கள் ஜனநாயகம் தோற்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அப்போ அடுத்த கட்ட தேர்தலையும் போட்டியிடும்போது அதில் இன்னும் ஒரு கட்ட பாய்ச்சலாக நீங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம்னு சரிக்கு சமமாக 20 ஆண்கள் 20 பெண்கள்னு வந்துட்டு நிறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை நாம் தமிழ் கட்சி போட்டியிடுகிறது. அப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா, 1.1 வாங்கின கட்சி எந்த விதத்திலையும் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. இந்திய அளவில் வந்துட்டு ஒரு கட்சி அப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது சரித்திரமே இல்லை. அதனால வந்துட்டு அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வே இல்லை, அதனால உங்களாலெல்லாம் வளர முடியாது. குறிப்பாக நீங்கள் சட்டமன்றத்தில் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு முதல்வர் வேட்பாளராக அண்ணன் சீமான் இருந்தார், அதனால கூட நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் இதில் வந்துட்டு உங்களுக்கு இதில் ரோலே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதை பொய்யாக்கி இன்னும் ஊடகங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல கூட காமிக்க மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சியில யார் போட்டியிடுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சி போட்டியிடுகிறதுங்கிறதே வந்துட்டு அவர்களுடைய சர்வேல போட மாட்டாங்க. அந்த அளவுல வந்துட்டு இது இருந்துச்சு. போட்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு நாம் தமிழ் கட்சிங்கிற பேரே வராத அளவுக்கு அவங்க வந்துட்டு பார்த்து கொண்டார்கள். அப்படி இருந்த நிலைமையிலையும் நாம் தமிழ் கட்சி வந்துட்டு அடுத்த கட்ட பாய்ச்சலாக 3 மடங்கு வாக்கை வந்துட்டு பெருக்கி நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சி இங்கே இருக்கிறது, அது வளருகிறது அப்படிங்கிறத முதல் முறையாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதில் தான் நானும் முதல் முறையாக போட்டி போட்டேன். நான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டிடுறோம். இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க, அதன் பிறகும் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்துட்டு இதை ஓரளவுக்கு அவங்க வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டாங்க, இப்போ போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு கூட்டணி பேரத்துக்கு உங்களுக்கு இருக்கும், ஒரு சீட்டு 2 சீட்டுங்கிறதுக்கு பதிலாக இவரால் வந்துட்டு ஒரு 6 சீட்டு 7 சீட்டு வாங்க முடியும், அதனால இது கூட்டணியில் போய் கலந்துறது உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவர்கள் எல்லா விமர்சகர்களும் வைத்தது அதுதான். நீங்கள் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற போல. அப்போ அதையும் தாண்டி 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தபொழுதும் இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊடக பலம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அதே போல பணபலம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் எங்களுக்கு வந்துட்டு பக்கபலமாக நின்று இவர்களுக்கு வந்துட்டு தூக்கி விடுவோம், இவங்க பின்னாடி வந்தாக்க நமக்கு நல்லது செய்வாங்கங்கிற மாதிரி கார்ப்பரேட் முதலாளிகள் யாரும் எங்கள் பக்கம் இல்லை. அப்படி இருந்தும் 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறோம். 234 தொகுதிகளிலும் போட்டிடுறோம். போன முறை செய்தது பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தொகுதிகளில் 20 பெண்களுக்கு கொடுத்துருவாங்க, 234க்கு எப்படி நீங்கள் வந்துட்டு அத்தனை பெண்களை நிறுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்தபோது 117 ஆண்கள் 117 பெண்கள் என்று சரிக்கு சமமாக இடம் கொடுத்து, அதை தாண்டி நாம் தமிழ் கட்சி ₹1 ஓட்டுக்கு இனிமே காசே கொடுக்காதுங்கிறத நிரூபிச்ச ஒரு தேர்தலாக ஒவ்வொரு தேர்தலும் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்து வந்தோடனே ஒரு தேர்தல் ஒரு இடம் 2 இடத்துலையாவது வந்துட்டு இது போட்டுருவாங்க, ஆனால் சீமான் நிற்கிற இடத்துலையாவது அவங்க வந்துட்டு காசு கொடுத்து வென்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு விமர்சனங்கள் வச்சாங்க. அதையும் தாண்டி நாங்கள் ஒருபொழுதும் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு எதிராக எவ்வளவு சதி வேலைகள் நடந்தாலும் சரி அப்படிங்கிறத நாங்கள் உடைச்சு காட்டின தேர்தலாக 21 இருந்துச்சு. 21ல் அண்ணன் சீமான் வந்துட்டு திருவொற்றியூரில் போட்டி போடுறாரு. அவருக்கு எதிராக வந்துட்டு 2 கட்சிகளுமே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பணங்க கொடுத்தாங்க, திமுக அதிமுக ரெண்டுமே. அதில் முதல் கட்டமாக வந்துட்டு ஒரு ₹1000 கொடுத்தாங்க, அதிமுக கொடுத்துச்சு, திமுக ₹3000 கொடுத்துச்சு. ஒவ்வொரு ஓட்டுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஓட்டுக்கும் ₹3000 கொடுத்துச்சு. இறுதி கட்டம் நெருங்கும்போது, தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்ட சர்வேல அண்ணன் சீமான் அவர்கள் முந்தி நிற்கிறார் அப்படிங்கிற நிலைமை வரும்போது மீண்டும் ஒரு ₹2000 கொடுத்தாங்க. எங்கெல்லாம் ₹3000 கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அங்கெல்லாம் இன்னொரு ₹2000 கொடுத்து ஒரு ஓட்டுக்கு ₹5000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அண்ணனை வந்துட்டு தோற்கடிச்சாங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக அது எல்லாமே நடந்துச்சு. எதுவுமே வந்துட்டு மூடி மறைச்சோ, ஒருத்தருக்கு வந்துட்டு தெரியாமலோ, ஊடகங்களுக்கு தெரியாமலோ, இல்லை தேர்தல் கமிஷனுக்கு தெரியாமலோலாம் நடக்கலை. எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிப்படையாக நடந்த அநீதிகள். இது எல்லாத்தையும் உடைச்சது தான் நாம் தமிழ் கட்சி வருது. அப்போது அடுத்த தேர்தல் அப்படின்னு வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, இவங்க வந்துட்டு பாஜக கூட்டணியில் போயிடுவாங்க, இவங்க பாஜகவினுடைய வந்துட்டு பி டீமு, அதனால வந்துட்டு இவர்கள் பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்துருவாங்கங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. 24 தேர்தலும் வந்தது. 24 தேர்தலையும் நானும் போட்டியிட்டேன், 21 தேர்தலையும் போட்டியிட்டேன். 24 தேர்தல் வரும்பொழுதும் அண்ணன் உறுதியாக இருந்தார், நாம தனிச்சு போட்டிடுறோம், இதில் யார் பிரதமர் அப்படிங்கிறத வந்துட்டு உண்டான தேர்தலாக இருக்கும்பொழுதும் நம்ம தனிச்சு போட்டிடுறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் எல்லாருமே சொன்னது என்னன்னா, 21 இவர்களோட உச்சம்பா, 6% வாக்கை எடுத்துட்டாங்க, 6-7% வாக்கை தொட்டு விட்டார்கள், அதுக்கு மேல எல்லாம் இவங்களால வளர முடியாது. அதுவும் குறிப்பாக இது நாடாளுமன்ற தேர்தல், மோடியா ராகுல் காந்தியாங்கிற தேர்தல்,
அதில் இவங்களாலாம் வரவே முடியாது. குறிப்பாக இங்கே பாஜகவுக்கு எதிரான அலை வீசுறதுனால திமுக எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஜெயிக்கும். அப்படி இருக்கும்போது அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கும்போது திமுக மொத்தத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு இதில் ஒரு ரோலே இருக்காது. அவங்க வந்துட்டு ஒரு 4% வாக்கை எடுத்து விட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னாங்க. எல்லா அரசியல் விமர்சகர்களும் அதையே சொன்னாங்க. அது வந்துட்டு ஐயா மணி அவர்களாக இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது என்னன்னா அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அவர்களால் தக்க வைக்க முடியாது அப்படின்னாங்க. அதிலும் அண்ணாமலை தலைமையில் ஒரு அணி வந்துட்டு தனிச்சு பிரிஞ்சு பாஜக வந்துட்டு தனியாக போட்டியிட்டு இங்கே 4வது ஒரு அணியாக அதுவும் நின்று கொண்டு இருக்கும்பொழுது அண்ணன் சீமானால் இங்கே வந்துட்டு சோபிக்க முடியாது அப்படின்னாங்க. அதை தாண்டி ஒரு பைசா காசு கொடுக்காம 8.2% வாக்கை பெற்று எங்களுக்கென்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இதை மாற்றி நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு மக்கள் சக்தியாக இதை வந்துட்டு உருவாக்க முடியும். ஒரு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மாநில கட்சியாக, கூட்டணியே இல்லாமல் யாரோடும் கூட்டணி வச்சு கொண்டு அவர்களுடைய ஓட்டை வாங்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லாம எல்லா வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னாக்கா புதிய முகங்கள், ஒரு அரசியல் வாரிசுகளோ பெரிய வந்துட்டு ஒரு பண அதிபதிகளோ யாருமே கிடையாது. எல்லாருமே புதுமுக வேட்பாளர்கள், எல்லாரும் இளைஞர்களாக படித்தவர்களாக எல்லோரும் நிற்கும்போது மக்கள் இவர்களை தேர்ந்தெடுப்பார்கள், இவர்களுக்காக வாக்களிப்பார்கள்னு நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு 8.2% வாக்கை கொடுத்து மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நாம் தமிழ் கட்சி வந்துட்டு கடந்து வந்த பாதையாக பார்க்கப்பட வேண்டியது. இதுல சோதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. அது வந்துட்டு ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நகர்வுலையும் வந்துட்டு நாம் தமிழ் கட்சி அவ்வளவு சோதனைகளை சந்திச்சு கொண்டே இருக்குது. அது குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு குலைக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வதாக இருக்கட்டும், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை தம்பிகளையும் வந்துட்டு என்ன சொல்றது, இன்னும் பல விதங்களில் சோதிக்கிறதா இருக்கட்டும், அவர்களுடைய தனிப்பட்ட பகிரிகளை எடுத்து அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க எங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க, அவங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வெளியிடுறதா இருக்கட்டும், அவர்கள் ஒரு தோழியோடு பேசிவிட்டால் அந்த தோழியோடு தொடர்புபடுத்தி அதை வந்துட்டு கொண்டு போய் ஊடகங்கள்ல பேசி இங்க பாருங்க நாம் தமிழ் கட்சியில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் ஒரு பேசுபொருளாக மாற்றி ஒரு நபர் ஒரு இன்னொரு நபரோட பேசுவதையே வந்துட்டு ஒரு குறையாக மாற்றி கொண்டு போய் தனிநபர் தாக்குதல்களை நாம் தமிழ் கட்சி மீது தொடுத்தாங்க. அதை தாண்டி கட்சி ரீதியாக கட்சி மீது அவ்வளவு தாக்குதல்கள்ங்கிறது நடத்தப்பட்டது. கட்சியை வந்துட்டு முடக்குவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு நேரடியாக திமுக சொன்னதா இருக்கட்டும், 2024 பிறகு இந்த கட்சியே இருக்காதுன்னு வந்துட்டு பாஜகவினுடைய அப்பொழுதைய தலைவராக இருந்த அண்ணாமலை சொன்னதா இருக்கட்டும், எங்களுடைய சின்னத்தை முடக்குவதா இருக்கட்டும், கட்சியில் இருந்த அத்தனை நபர்கள் மீதும் எண்ணெயை ரைடு விட்டதா இருக்கட்டும், இது போல கட்சியை முடக்குவதற்கு உண்டான வேலைகளை எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் செய்து பார்த்தார்கள். மிரட்டி பார்த்தார்கள், பேரம் பேசி பார்த்தார்கள். இது எதற்குமே படியாமல் நாம் தமிழ் கட்சி மீண்டும் மீண்டும் களத்தில் நின்று கொண்டே இருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி நடந்த மாநாட்டிலையும் அண்ணன் வந்துட்டு வெளிப்படையாக அறிவிச்சிட்டு இருக்காரு, உங்கள் பேரங்களுக்கு நாங்கள் படிய மாட்டோம், 234 தொகுதிகளிலும் 26லும் மீண்டும் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போறோம், 117 ஆண்கள் 117 பெண்கள் என்ற எங்கள் கொள்கையின் அடிப்படையிலேயே மீண்டும் போட்டியிட போறோம், நூற்றுக்கணக்கான இளைஞர்களை மீண்டும் நிறுத்தி நாங்கள் நாம் தமிழ் கட்சி களமாட போகிறதுங்கிறத பேரறிவிப்பா செஞ்சுட்டு போயிருக்காரு. ஓகே, பட் இதெல்லாமே வந்து தேர்தல் களத்துல சீமானவர்கள் கடந்து வந்த பாதையை சொன்னீங்க. அண்ட் அதை தாண்டி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, நிறைய அழுத்தங்கள் இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு. ஆனா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போராட்ட களங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி தான். தலைமையால போக முடியலன்னா கூட அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் போராட்ட களத்துல நிக்கிறாங்க, மக்களோட நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குல்ல நாம் தமிழர் கட்சிக்கு. நாம் தமிழர் கட்சியோடைய போராட்டங்கிறது முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட் பத்தி சொல்லுவாங்க. எங்க இருந்தாலும் 4 பேராவது கட்சி கொடி தூக்கிட்டு வந்து நின்றுவாங்கப்பா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்ட களம் என்றாலே கம்யூனிஸ்டுகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அது தமிழ்நாடு அளவுலையும் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய போராட்டத்தையும் அர்ப்பணிப்பையும் பங்களிப்பையும் நம்ம வந்துட்டு மறுதளிச்சுட்டு போகவே முடியாது. அப்படியான ஒரு போராட்ட குணத்தை கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். அந்த குணம் இப்போ எங்கே போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்ட இளைஞர்களில் நாம் தமிழ் கட்சிக்கு அப்படியான ஒரு குணம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு போராட்டம் கூட மக்களுக்காக இந்த நிகழ்வு நடந்தது அதை மறுதளிச்சு விட்டு நாம் தமிழ் கட்சி போயிடுச்சுப்பா, இந்த போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சி ஈடுபடலை அப்படிங்கிறத நீங்கள் எதையுமே சுட்டி காட்ட முடியாது. அது எவ்வளவு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு வந்துட்டு ஒரு சரியான பாதை அமைக்காததுலேருந்து ஆரம்பிச்சு சாதாரண இது இப்போ இந்த பாதை சரியா இல்லை, நாம் தமிழ் கட்சி அங்கே போராடுவோம். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு ஒரு நடக்குது, ஒரு பைபிளை எரிச்சுட்டா அங்கே அண்ணன் போய் நின்று போராடுவார். இல்லை இங்கே மசூதிகளுக்கு வந்துட்டு சரியான இது இல்லை, எல்லா இடங்களுக்கும் சொல்கிறேன், அது வகுப்பு வரி போராட்டமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த போராட்டம் எடுத்தாலும் நீங்கள் அதை வந்துட்டு எடுக்கலாம். இதில் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது
ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா, அதற்கு அண்ணன் சீமானுடைய பங்கு மிகப்பெரிய அளவு அப்படின்னு நான் பார்க்குறேன். இத ஊடகங்கள் பெருமளவில் அந்த சமயத்துல கொண்டு போய் சேர்க்கல. நியூஸ் 7ல ஒரு இடத்துல வந்துட்டு அண்ணன்ட்ட கேள்வியா வைக்கும்போது வச்சாங்க, நீங்க வந்துட்டு இந்த போராட்டத்தினுடைய விதையே நீங்க போட்டதா இருக்கு, விளைஞ்சு இருக்கும்பொழுது நீங்க அதில் அறுவடை பண்ண முடியாம இருக்கே, அதை எப்படி பாக்குறீங்கிற மாதிரி அண்ணன்ட்ட ஒரு கேள்வியா வச்சாங்களே தவிர, அதற்கு பின்னாடி இவர் என்னெல்லாம் உழைச்சாருங்கிறத ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்காம விட்டுருச்சு. அதை அண்ணனும் கிளைம் பண்ணிக்கவே இல்லை. இதை நான் தான் போராடினேன், நான் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணனும் கிளைம் பண்ணிக்கவே இல்லை. ஆனா தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அவர் வந்துட்டு எவ்வளவு தூரம் இந்த நாட்டு மாடுகளை பற்றியும், இந்த A1 A2 பார்லை பற்றியும், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும், ஏன் இந்த காளைகள்லாம் வந்துட்டு நீங்க வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற சட்டங்கள் எதற்காக வருகிறது, இந்த வீரியமிக்க காளைகளை தமிழர்கள் எப்படி வந்துட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க, ஒரு கிடா சண்டையிலிருந்து, கோழி சண்டையிலிருந்து, இந்த ஜல்லிக்கட்டிலிருந்து இதெல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு பாரம்பரியமிக்க விளையாட்டாக மட்டும் இல்லாமல் அது செலக்டிவ் ப்ரீடிங்காகவும் எவ்வளவு தூரம் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மேடை தோறும் பேசி 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 மக்கள் மத்தியில் அதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றியது வந்துட்டு அண்ணன் சீமான் தான். அதன் பிறகு அது ஒரு வெகுசன போராட்டமாக மாறுது, மக்கள் எல்லோரும் ஒன்று திரள்றாங்க, எல்லோரும் அவர்கள் பார்வையை முன்வைக்கிறாங்கும் போது எந்த தலைவர்களையும் உள்ள விடமாட்டோம் அப்படிங்கிற நிலைமையில இருந்த மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் தலைவராக இருந்த அண்ணன் சீமான் மட்டும்தான் உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மேடைகள்லாம் பேசிட்டு வர்றாரு. இறுதி கட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது வரும்போது கூட இங்க மெரினா போராட்டமாக அது மாறியது. மெரினா போராட்டத்தில் நடந்த இடங்கள்ல கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அண்ணனும் அதை போய் நான் கிளைம் பண்ணிக்கல. நான் உள்ள போனா அண்ணனை அழைக்கப்பட்டார், அண்ணன் வந்துட்டு உள்ள போறதுக்குண்டா இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, லாரன்ஸ் போயிருந்தாரு, RJ பாலாஜி போயிருந்தாரு, அதெல்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்துல அண்ணனையும் அழைச்சாங்க. அண்ணன் வந்துட்டு அரசியல் தலைவரா என்னால அங்க உள்ள வர முடியாதுன்னு சொல்லி நான் வந்துட்டு வெளியில நின்று போராடுறேன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட இடத்துல போராட்ட களத்தை அமைச்சு போராடி கொண்டிருந்தார். ஆனா ஒரு இடத்துல உள்ள போனார். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, போராட்டம் முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரையும் வெளியில தள்ளிட்டு இறுதியா வந்துட்டு ஒரு சில 100 நபர்கள் மட்டும்தான் வந்துட்டு அந்த கடற்கரையில இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு காவல்துறை அவர்களை கைது செய்யறதுக்கு உள்ள போகும்போது, எங்களை கைது செய்ய வந்தால் நாங்கள் கடல்ல இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்துட்டு அந்த கடல் ஓரத்துல ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். போராட்டத்தை எங்களால் கைவிட முடியாது, நீங்கள் இதற்குண்டான சரியான தீர்வை நீங்க கொடுக்கும் வரை நாங்க விட முடியாதுன்னு சொல்லி இவர்கள்லாம் நிக்கும்பொழுது, இங்கிருந்து மற்ற மக்களும் உள்ள போக முடியாது. ஏன்னா காவல்துறை மொத்த பீச்சையும் வந்துட்டு மூடிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மீனவர் காலனியிலிருந்து ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு அப்படியே கடல் வழியா உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் உணவும் தண்ணீரும் எடுத்துட்டு அண்ணா உள்ள போனார். இதுவரை நான் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவரா நான் அந்த போராட்டத்துக்குள்ள என்னால உள்ள வர முடியாதுப்பா, நான் தனியா நின்று போராடுறேன்னு சொன்ன அண்ணன் எப்போ அந்த மக்களுக்கு இந்த இன்னல் அப்படின்னு வந்துச்சோ படகு எடுத்துட்டு உள்ள வந்தார். ஏன்னா நீங்க இங்க இருக்கிற பாதைகளை தானே மூடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு படகு வழியா உள்ள வந்து அத்தனை பேருக்கும் அது சொன்னார் இல்லையா, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது போல ஒவ்வொரு போராட்டங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லா போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி போராடாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது வந்துட்டு சன்ஃபார்மா நிறுவனத்தை தடுத்து நிறுத்தினதா இருக்கட்டும், வேடந்தாங்கலை வந்துட்டு ஆக்கிரமிக்கிறதுக்கு சன்ஃபார்மா நிறுவனம் அவ்வளவு தூரம் இருந்துச்சு, அதை வழக்கு தொடுத்து போராட்டமாக அறிவிச்சு களத்திலையும் போராடினது, சட்ட போராட்டமாக நடத்துனது. 8 வழிச்சாலையா இருக்கட்டும், 8 வழிச்சாலையை வந்துட்டு இங்க தடுத்து நிறுத்தினது நாம் தமிழ் கட்சி தொடுத்த வழக்கு தான். அதை தடுத்து நிறுத்தி கொண்டு வந்தாங்க. அதே போல பாமக தொடுத்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க நேஷனல் ஹைவேஸ்ல ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதை தன்னை இணைத்து கொண்டு அதிலையும் போராட்டத்தில் ஈடுபட்டு நாம் தமிழ் கட்சியும் ஒரு அங்கமாக அதில் வந்துட்டு போராடி வெற்றியை கண்டோம். இது போல பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், காட்டுப்பள்ளி துறைமுகமா இருக்கட்டும், எங்கெல்லாம் ஈத்தேனா இருக்கட்டும், இது எல்லா போராட்டங்கள்லையும் ஆசிரியர் போராட்டங்கள், மாணவர் போராட்டங்கள், மருத்துவர் போராட்டங்கள் அத்தனையிலையும் நாம் தமிழ் கட்சி இருந்திருக்கிறது. அண்ணன் சீமான் நேரடியாக களத்தில் இருந்திருக்கிறார். கட்சி நபர்கள் மட்டும் ஒரு 4 பேர் போய் நின்று ஆதரவு கொடுத்துட்டு வருவாங்கிறது விட இல்லாம அத்தனை போராட்டங்களையும் அண்ணன் சீமான் நேரடியாக போய் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக போராட்ட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் முன்னாடி நான் சொன்னது போல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இங்க தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கு உண்டான ஒரு குணமாக இருந்ததோ அதை நாம் தமிழ் கட்சி இப்போ கையிலேந்தி இங்க மக்களுக்காக போராடுவதற்காக நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் எங்களை கவனித்தாலும் சரி கவனிக்காவிட்டாலும் சரி, எங்களுக்கு வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காவிட்டாலும் சரி, நேற்று வரை நீங்க இங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதியில ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி நிலத்தை அகற்றுறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விடங்களை இடிச்சு மக்களை வெளியேற்றுறாங்க. அதில் அண்ணன் நேரடியாக போய் நின்று மக்களுக்காக தோள் கொடுத்து உங்களோடு நாங்கள் நிற்போம் அப்படிங்கறது வந்துட்டு போராட்டத்தில் போய் ஈடுபட்டு வர்றாரு. நேற்று வரை அந்த போராட்ட குணங்கள்ல அப்படியே நாம் தமிழ் கட்சி இருக்குது, அதே வீரியத்தோட இருக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் எங்களுடைய போராட்ட வரலாறு நீங்க பார்க்க வேண்டியது. ஓகே. அண்ட் விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குல்ல, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க தனிநபர் தாக்குதல் ரொம்ப அதிகமாவே பண்றாங்க நாம் தமிழர் கட்சி மேல அப்படின்ட்டு, ஒவ்வொரு நபரையும் எடுத்து அதுவும் சீமானவர்கள் மேல சொல்லவே வேண்டாம், அதை வெறும் விமர்சனங்களாவே கடந்து போகலாமா, இல்லை எப்படி அது மக்கள் மனதில் ஆழமா பதிஞ்சிடாதா? கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா
சீமானா யார் இது அப்படிம்பாங்க. அப்படி ஒருத்தர் இருக்காரா இங்கே அரசியல் களத்தில், அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படிம்பாங்க. நீங்கள் அவர்கிட்ட சீமானை பற்றி ஒரு கேள்வியை எழுப்புனீங்க அப்படின்னாக்க, அப்படியா அதெல்லாம் இல்லைங்க விட்டு போயிருங்க அப்படிங்கம்மா. ஏன்னா இக்னோர் அப்படிம்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டுக்காமலே விட்டுறது, அப்படியாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தன் வளர்ச்சியை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறது. இங்கே தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தம் மக்கள் மனதில் மிக ஆழமாக ஊன்றுகிறது அப்படிங்கிறதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்த போது அவங்களால அதை தவிர்க்கவே முடியல. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடம் இருக்குதுப்பா, திராவிடத்தில் இதெல்லாம் சரி, தமிழ் தேசியத்தில் இதெல்லாம் தவறுன்னு அவர்களால் சொல்ல முடியல. தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை அவர்களால் தொடவே முடியல. ஏன்னா அது தமிழர்களுக்கான சித்தாந்தமாக, தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளை கோரக்கூடிய ஒரு சித்தாந்தமாக தமிழ் தேசியங்கிற சித்தாந்தம் வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்தையே உருவாக்கியது திராவிடம் தான், தமிழ் திராவிடத்தின் ஒரு அங்கம் தான் தமிழ் தேசியம்லாம் சொல்லி பார்த்தாங்க, உருட்டி பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் மத்தியில எடுபடல. அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற வேற வழியே இல்லாத போது அவர்கள் வந்துட்டு தனி நபர் தாக்குதல்களை எடுக்கிறது, கேரக்டர் அசாசினேஷன் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு உலக அளவில் பாலிடிக்ஸில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நபர் தனி நபராக நின்று அவர் சித்தாந்தத்தை வளர்த்து எடுக்கிறார் என்றால், அந்த சித்தாந்தத்தை உங்களால் தொட முடியவில்லை, அதை தாக்க முடியவில்லை என்றால் அந்த தனிநபரை தாக்கி விடுங்கள். அப்ப அந்த தனிநபரை தாக்கி வீழ்த்திட்டீங்கன்னா அந்த சித்தாந்தம் தானாக விழுந்துரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சீமான் அவர்களே அந்த தாக்குதலுக்கு எல்லாம் இடம் கொடுத்துட்டாரோ, மேடைகளை செருப்பெடுத்து காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் மேலும் மேலும் விமர்சனங்களுக்கு அதிகமாவே உள்ளாக்கப்பட்டுச்சுல்ல. இல்ல, அதெல்லாம் கோபத்தினுடைய உச்சம் தான். பல இடங்கள்ல வந்துட்டு அண்ணன் சீமான் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதை திரித்து கொண்டு போய் இவங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற, சிறுபான்மையினர் இப்படி சொல்லிட்டாரு, இஸ்லாமியர்கள் இப்படி சொல்லிட்டாரு, கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்களா அவர் திராவிட மேடையில் இருந்தபோது என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது போல எடுத்து பரப்புவார்கள். அதிலும் குறிப்பாக அந்த காணொலிகளை வெட்டி அதை துண்டு துண்டாக மாற்றி அதை கோர்த்து கொண்டு போவார்கள். அண்ணன் சீமான் வந்துட்டு தொடர்ந்து பயணத்தில் இருந்து அவ்வளவு தூரம் மேடைகளில் பேசிட்டு வெளில வரும்போது நீங்க அவர்கிட்ட மைக்கு நீட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அப்ப நின்று அந்த சோர்விலும் பதில் சொல்லிட்டு போவார். அதை ஒரு வீடியோவை எடுத்து, அவர் சோர்வா இருந்து பேசின ஒரு வீடியோவை எடுத்து அதை ஸ்லோ டவுன் பண்ணி பாருங்க குடிபோதையில வளர்றாரு அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. அப்போ எவ்வளவு தூரம் உங்களை தனிநபரை தாக்க முடியும், கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியும். ஒரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி அவரை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாக்க மகளிர் ஓட்டு எதுவும் வந்து சேராது அப்படிங்கிறது போல அதை ஒரு ப்ரொபகண்டாவா பண்ணி அவர்களுக்கு காசு கொடுத்து இங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உடை வாங்கி கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு அவரை பின்னாடியிலிருந்து புஷ் பண்ணி இதை எல்லாத்தையும் செய்து பார்த்தார்கள். ஒவ்வொரு தேர்தல் நெருங்கும் போது பாத்தீங்கன்னா அது செய்வாங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.